ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் இந்த ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும், என்ன லிக்விட் யூஸ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒன் பார்த்திங்கன்னா, ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ளக்கை ரிமூவ் பண்ணிட்டோன்னா பவர் சேவ் ஆகும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் வெளியில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஃப்ரீசரை வந்து லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் நான் வெளியில் எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும், சில பொருள்லாம் வீணாக போயிருக்கும், இல்லை சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்துருப்போம், அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம், சில இது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ராஷில் போட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் திங்ஸ்லாம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலை கம்மியாகும். நம்ம வந்து காய்கறிலாம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்கறி வாங்கினோன்னா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து வெளியில் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜில் எதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியுமோ அந்த ட்ரேஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல் ட்ரேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற குட்டி குட்டி கார்னர், இடுக்கு இதிலலாம் இருக்கிற அழுக்கு கூட நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீக்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டியூரேஷன் சௌகரியமாக இருக்கோ அந்த டியூரேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்காமல் ரொம்ப க்ளீனாக புத்தம் புதுசாக எப்போதுமே இருக்கும். அதுவே நம்ம வாரம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரேஸ் எல்லாம் வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு துணியில் தண்ணி தொட்டு லைட்டாக சும்மா அப்படியே க்ளீன் பண்ணினா போதும். நான் இப்போது சைட் டோரில் உள்ள எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வினிகர் ப்ளஸ் வாட்டர் அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நல்லா தெளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தெளிக்கும் போது அதில் உள்ள அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி இருக்கும், நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ப்ளஸ் இந்த வினிகர் வந்து நேச்சுரலாகவே வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற குட்டி குட்டி கிருமிகள் எல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஸ்மெல்லும் ஃப்ரிட்ஜில் ஏதாவது சப்போஸ் ஸ்மெல் இருந்தால் கூட அதுவும் இருக்காது. இந்த மாதிரி தெளிச்சுட்டு நம்ம ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ். அப்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபுட்டு கூட ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வினிகர், பேக்கிங் சோடா இல்லை தண்ணி, நார்மல் தண்ணி அது கூட வச்சு க்ளீன் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை வினிகர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாட்டி நார்மல் டிஷ்வாஷிங் லிக்விடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த கெமிக்கல்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கரை இருக்கும் அந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த கரையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட பாட்டம் தேய்ச்சதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் டோர் சைடு எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கரையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதாவது மைக்ரோ ஃபைபர் கிளாத் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லாட்டி ஒரு காட்டன் துணி அது எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிடுங்க. நல்லா ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு வந்து ட்ரை ஆகிடணும், எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருங்க. நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுனால நல்லா ட்ரை ஆகிடும். இப்போது இந்த துணியை வச்சு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜோட இந்த கேஸ்கட்டை க்ளீன் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இந்த கேஸ்கட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். ஆனால் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ண வேண்டிய இடம் வந்து இந்த கேஸ்கட்டு. ஏன்னா இந்த கேஸ்கட் வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அங்கே வந்து ரொம்ப அழுக்கு சேர்ந்துடும். அழுக்கு சேர்ந்து அது என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரிட்ஜு க்ளோஸ் பண்ணும்போது ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது. அதனால் நமக்கு ஃப்ரிட்ஜு 24/7 வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் கரண்ட்டு பில்லு வந்து அதிகமாகும்.
அதே சமயத்தில் நம்ம ஃப்ரீசர் டோரில் உள்ள அந்த கேஸ்கெட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுவும் அதே மாதிரி தான் ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது. அப்போது நிறைய அவுட் சைடு ஏர் வந்து இன்சைட் போகிறதுனால அது ரொம்ப நேரம் ஓடி அங்கே ஃப்ரீசரில் பார்த்தோன்னா நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே மழை போல் இருக்கும். அதுக்கு காரணமும் இந்த கேஸ்கெட்டை க்ளீன் பண்ணாதது தான். சப்போஸ் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரீசரில் நிறைய ஐஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். நீங்கள் கேஸ்கெட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னுடைய ஃப்ரீசர். இந்த ஃப்ரீசரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நான் ஃப்ரீசரையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட கேஸ்கட்டு, ஃப்ரீசரோட கேஸ்கட்டு அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரிட்ஜோட வெளியிலையும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து அதில் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரிட்ஜோட வெளியிலன்னு சொல்லும்போது அதோட சைடு, டாப்பு, ஃப்ரண்ட்டு எல்லா சைடும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரிட்ஜு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போது ட்ரேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் ஒன்லி மைல்டு சோப் அண்ட் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்போ வந்து நார்மல் டிஷ்வாஷிங் லிக்விட் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ட்ரேஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ட்ரேஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கலாம். ஈரம் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிக்கோங்க. அந்த க்ளீன் பண்ண ட்ரேஸ் எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே திரும்ப வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது நம்ம அடியில் வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சோன்னா எந்த அழுக்கும் திரும்ப அதில் சேராது. இப்போது நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஐட்டம்ஸையும் நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா புதுசாக நல்லா பளபளன்னு ஃப்ரிட்ஜு சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.